முருகா சரஸ்வதி ராஜகுரு ஜோசியர் ஜக்கம்மா பாரம்பரியம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க. கன்னிராசி டிசம்பர் பலன் 2024. கன்னிராசி என்பது புதனுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாற்றலான ஒரு கிரகத்தினுடைய பார்வை இருக்கக்கூடிய ராசி. துருதுருப்பானவங்க, சந்தோஷமானவங்க, செழிப்பானவங்க, மனசுக்குள்ளேயே அத்தனையும் சிந்திக்கக்கூடியவங்க, வெகு வெகு சக்திகளை மனசுக்குள்ளேயும் மைண்டுக்குள்ளேயும் வச்சுக்கிட்டு வெளியில் காட்டாதவங்க, எந்த ஒரு செயலையுமே நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடியவங்க, அழகு, அறிவு, திறமை போன்ற அத்தனையும் சொந்தமாக்கிக்கிட்டவங்க, மிகப்பெரிய படிப்பாளிகள், மிகப்பெரிய பட்டதாரிகள், மிகப்பெரிய தொழில்சாலிகள், மிகப்பெரிய உத்தியோகஸ்தர்கள், மிகப்பெரிய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடியவங்க, மிகப்பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க. பெரும்பாலும் கன்னிராசி என்பது ஒரு குறிப்பிட்ட வயசுக்காரங்க அப்படின்ட்டா, இப்போ ஒரு 20-25 இருக்கிறவங்க அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்ட பெரிய வித்தியாசங்கள் ஒன்று பார்த்துட முடியாது. இதே ஒரு 25, 27, 28, 30, 35, 40 அப்படிங்கிறவங்களெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் அசைக்க முடியாத ஒரு பலமாக அவங்க திகழ்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குருனுடைய அமைப்பும் ராகுகேதனுடைய அமைப்பும் சனியினுடைய கோரப்பிடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெகு தொலைவுக்கு கஷ்டம், நஷ்டம், பொருளாதார ஏமாற்றம், தரைகுறவான நிலைப்பாடுகள், குடும்பத்தில் மனக்கசப்புகள், வாழ்க்கையில் எத்தனையோ குழப்பங்களை கொடுத்துருந்தா கூட பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வருடம் கொடுத்துருக்கும். இந்த 2024 கொடுத்துருக்கும். இப்போ இந்த ஒரு காலகட்டம் குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி லைனில் இந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனஸ்தாபனங்கள், மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அதை குழப்பமாகவோ கவலையாகவோ கொண்டு போக விடக்கூடாது. நேரங்காலங்களை அறிந்து நிதானித்து போகிறது நல்லது. கோபப்பட வேண்டிய இடத்துல சிரிச்சுட்டு போயிருங்க, சிந்திச்சுட்டு போயிருங்க. முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் பொறுமையை இழக்கக்கூடாது. இப்போ மண் வாங்குவதற்கோ, மனை வாங்குவதற்கோ, சுபகரியம் பண்ணுவதற்கோ எந்த ஒரு தடையும் இல்லை. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மிக சிறப்பு. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. இந்த கன்னிராசி டிசம்பர் மாதம் 2024 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கற்றுக் கொடுத்துட்டு போகும், நிறைய அறிவை கொடுத்துட்டு போகும், நிறைய ஆற்றலை கொடுத்துட்டு போகும். குறிப்பாக அதாவது சொல்ல போயிட்ட எழுத்து சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும். உடல் சார்ந்த உபாதைகள் மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக குணமாகும். இதே மாதிரி உங்கள் ராசி பொறுத்தவரையில் சித்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துக்கள் உங்களுக்கு அதிகமாக கேட்கும். அப்போ நீங்கள் எல்லாத்து மேலேயும் ஒரு பற்றுப்பாசனுடையவர், அழகுடையவர், அறிவுடையவர், திறமையுடையவர், நீண்ட ஆயுளுடையவர், நிதானமான ஒரு பேச்சுடையவர், பொறுமையான குணமுடையவர், வேகமுடையவர். அப்போ சொல்ல போயிட்டால் பொறுமை சார்ந்த வேகம், தாய் தந்தை பிரியர், இப்படி பன்முகத்தன்மை வாய்ந்த கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு, வருமானம், முன்னேற்றம், உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் நிதானிச்சு தான் இருக்கும். ஆனால் நிதானமாக இருந்தாலும் பலமாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கவலை, கஷ்டம் ரெண்டும் நிறைந்து ஓடக்கூடிய தருணம். இந்த கவலைகளை மறக்கணும், தெளிவாக இருக்கணுங்கன்னா அதிகமாக பொழுதுபோக்கான விஷயங்கள் பண்ணுங்கள். கோயில் குளங்கள் போங்க, உங்களுக்கு பிடிச்சமான செயல்களை செய்யுங்க. முடங்கி மட்டும் ஒரு இடத்துல உட்காராதீங்க, அது உங்களை ஆக்கிரமிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிதானிச்சு போங்க. ஆனால் உங்களுக்கு தாய் தந்தை வழியில் நல்ல உறவுகள், சப்போர்ட்டுகள், மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரும். சகோதர வழிகளில் நல்ல உறவுகளும் மேம்படும். இடம் மாற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் பொறுமையை கைவிடக்கூடாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதிக்க பிறந்தவர், காலம் நேரம் இருக்குது, முன்னேற பிறந்தவர், கொஞ்சம் பொறுமை வேணும். அதாவது எந்த ஒரு காரியத்திலையுமே வெற்றியும் வேகமும் திறமையும் இந்த 3 சரியாக கை கொடுக்கலைன்னா தோல்வி அடைஞ்சிடும். அப்போ இந்த 3 சரியாக கை கொடுக்கணும்னா கடவுளுடைய கிருபையும் நல்ல நேரங்களும் கண்டிப்பாக வேணும். உங்களுக்கு குறிப்பாக எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப அன்பு வேணும், ரொம்ப பாசம் வேணும், நமக்கு அவங்க ஆவாங்கன்னு நினச்சிருக்கிறீங்களோ அந்த இடத்துல தனக்கு மறைமுகமான சில சதிகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை நன்கு ஆராய்ந்து நிதானத்தை கைவிடாமல் போகணும். சுற்றியுமே உங்களுக்கு மறைமுக சதியும், வேற்றுமைகளும், பொறாமைகளும் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த எதிராளிகள் அதிகரிக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்டமான உறவுகளில் நல்ல பேர் கிடைக்கும். வெளி உலகங்களில் வெளி ஆட்கள்கிட்ட கண்டிப்பாக நிதானம் வேணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எதிரடா இவர் சிக்குவார், எதிரடா இவங்களை ஏமாத்தலாம்னு நினைக்கக்கூடிய தருணம் இது. இந்த தருணத்தில் பொறுமை நிதானம் வேணும். முடிஞ்ச வரைக்கும் எதுலேயும் மாட்டிக்காமல் தப்பிக்க பாருங்கள். எதுக்குமே ஒரு பிடி கொடுத்து பேசாதீங்க, கொஞ்சம் யோசித்து பேசுங்க. அதே மாதிரி வெளிநாடு வெளிமார்க்கும் தூர பிரயாணத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது கொஞ்சம் தொழில் ஸ்தானங்களில் கொஞ்சம் தொய்வுகள் இருக்கும். மன ரீதியான கவலைகளும், குழப்பத்தில் கொஞ்சம் குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள்
நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆராய்ந்து பார்க்கணும். அதே மாதிரி அரசியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடியே வரும். அதை ஒரு மாற்றமாக, ஒரு மாற்று சக்தியாக கரெக்டாக கையாண்ட உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலமும் ஒரு நல்ல வாய்ப்புகளும் பின்னால் வருவதற்கு வாய்ப்புண்டு. உடல் சார்ந்த ஒரு விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை வேணும். மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், செய்யக்கூடிய தொழில் விஷயங்கள், உடல் சார்ந்து, குடும்பம் சார்ந்து, எதிரிகள் சார்ந்து ஏதேனும் தொல்லைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இருந்தால் நம்மளை சந்திக்கணும். இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், நம்மளுக்கு ஃபோன் பண்ணுங்கள். சென்னை சுண்ணாம்புகுளத்தூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆஃபீஸுங்க, கோயிலும்பாக்கம் பக்கத்தில். நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நேரடியாக வரலாம். ஜாதகம் துல்லியமாக பார்க்கப்படும். ஜக்கம்மா பாரம்பரிய ஜோதிடம், ராஜகுரு. நன்றி.